Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow heads in prayer. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Most gracious Heavenly Father, God who is so merciful, we come before you. As we come around your word, speak to us through your word. மகா இரக்கங்களின் பிதாவாகிய தேவனே, இரக்கங்களுக்கு நீர் உதாரணமாக இருக்கிறீர். தேவனே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசி எங்களை உணர்த்தி அருளும்படியாக ஜெபிக்கிறோம். Challenge us through your word and change us. In Jesus' precious name, Amen. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களுக்கு சவால் விடும், எங்கள் வாழ்க்கையை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from Revelation chapter 3 verses 14 to 22. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் வரை. And to the angel of the church of the Laodicean write, these things says the Amen, the faithful and true witness, the beginning of creation of God. I know your works, that you are neither cold nor hot. I could wish you were cold or hot. So then, because of you are lukewarm, neither cold nor hot, I will vomit you out of my mouth. Because you say, I am rich, I have become wealthy, I have need of nothing, and do not know that you are wretched, miserable, poor, blind, and naked. I counsel you to buy from me gold refined in the fire, that you may be rich, and white garments that you may be clothed, that the shame of your nakedness may not be revealed. And anoint your eyes with eye salve, that you may see. As many as I love, I rebuke and chasten. Therefore be zealous and repent. Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come in to him and dine with him, and he with me. To him he overcomes, I will grant to sit with me on my throne, as I also overcame and sat down with my Father on his throne. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. 15ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் நீ குளிரையாவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். 16ஆம் வசனம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். 17ஆம் வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய பண்ணுவன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். 18ஆம் வசனம். நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்து கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கொம்பு போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். 19ஆம் வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எல்லாருக்குள்ளும் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடனே போஜனம் பண்ணுவான். 21ஆவது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவருடனே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். 22ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். Here in this portion
we are looking at the last letter Lord Jesus wrote to the church. இந்த அதிகாரத்தில் நாம் எதை பார்க்கிறோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி கடிதத்தை சபைக்கு எழுதுகிறார். The church in Laodicea. லவோதிக்கேயாவில் இருக்கிற சபைக்கு எழுதுகிறதாவது, It's not a good letter. இது ஒரு நல்ல கடிதம் அல்ல. The church here was a real church that existed at the time. இந்த சபையானது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலே இருந்ததை இங்கே பார்க்கிறோம். So all these letters, 7 letters, are relevant to us today. வேதத்தில் எழுதப்பட்டதான இந்த 7 நிருபங்களும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்ததாய் இருக்கிறது பிரியமானவர்களே. The church we are going to look at today not only existed at that time, it also exists today. பார்க்க இருக்கிற சபையானது அந்த நாட்களில் இருந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் இப்பேற்பட்ட சபைகள் இருக்கத்தான் செய்கிறது. When you talk about church, it applies to the believers. சபை என்று சொல்லும்போது விசுவாசிகள் இருக்கிற ஸ்தலமாய் அது காணப்படுகிறது. Let's look at the history of Laodicea. லவோதிக்கேயா சபையினுடைய அந்த வரலாறை நாம் பார்க்கும் பொழுது, Laodicea is located in the Lycus River Valley. லவோதிக்கேயா பட்டணமானது லாக்கஸ் ஆறு என்கின்ற அந்த பகுதியிலே அமைந்துள்ள ஒரு பட்டணமாய் இது காணப்படுகிறது. It was founded by Antiochus II around 246 BC, and he named after his wife. Her name was Laodice. ஆன்டிகஸ் என்கின்ற மன்னரால் இந்த பட்டணமானது நிறுவப்பட்டது. 246 பிசியிலே இந்த பட்டணமானது நிறுவப்பட்டது. அவருடைய மனைவியின் பேராகிய லவோதிக்கேயாவையே இந்த பட்டணத்துக்கு நாமத்தை அவர் தரிப்பித்தார். But this city was a wealthy city. இந்த பட்டணமானது மிகவும் பொருளாதாரத்திலே ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. This city was famous for so many things. பட்டணமானது பல காரியங்களுக்காக பிரபலமான ஒரு பட்டணம். You see, Lord Jesus Christ is going to use those things to speak to this church. நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல உதாரணங்களை இந்த சபைக்காக பேசுகிற பொழுது, They were famous for, black sheep, and as a result of that, they produce a beautiful garments, beautiful coats. They were very expensive. கருப்பு ஆடுகள் அதிகமாக இருக்கிற இடமாக அது காணப்பட்டது. அது நிமித்தமாக அந்த பட்டணத்திலே விலை உயர்ந்த நல்ல ஆடைகளை அவர்கள் உற்பத்தி செய்தார்கள். This place was known for a medical school. இந்த இடமானது மருத்துவ கல்லூரிகள் நிறைய இருந்த ஒரு இடமாய் இருக்கிறது. And there they developed an eye ointment that can be used for eye infection. அதிகப்படியான காயமடைந்திருக்கக்கூடிய பகுதியிலே பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயின்மெண்ட்டை இவர்கள்தான் உற்பத்தி செய்து கொண்டிருந்தார்கள். And I believe it's used even today. அந்த மருந்தானது இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கிறது. This was a wealthy city. இது ஒரு செழிப்பு நிறைந்த பட்டணமாய் காணப்பட்டது. But they had problem with fresh drinking water. ஆனால் அவர்களுக்கு நல்ல தண்ணீர் வசதி இல்லாததாய் காணப்பட்டது. There were 2 sister cities, Hierapolis and Colossae. கலோசே மற்றும் ஹைராசிஸ் என்கின்ற இந்த பட்டணத்திற்கு 2 சகோதர சிட்டிகள் இருந்தது. In Hierapolis they had hot springs. என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே வெதுவெதுப்பான தண்ணீர் நிறைந்த பகுதி இருந்தது. And people used to go there and it had medicinal effect. தண்ணீரிலே சூடா இருக்கக்கூடிய தண்ணீரிலே மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் காணப்பட்டது. So because there was shortage of water, they brought water through pipeline to the city of Laodicea. லவோதிக்கேயா பட்டணத்திலே தண்ணீர் பஞ்சமா இருந்தபடினாலே அவர்கள் சில குழாய்கள் மூலமாக தான் தங்கள் பட்டணத்துக்கு தண்ணீரை வரவித்துக் கொண்டார்கள். Colossae was known for very freezing cold water. கொலோசே என்கின்ற அந்த இடத்திலே தண்ணீர் மிகவும் உறைந்த நிலையிலே காணப்படும். So they brought freezing cold water from Colossae to Laodicea. அங்கிருந்து அவர்கள் அந்த குளிர்ந்த தண்ணீரை இந்த பட்டணத்துக்கு அனுப்புவார்கள். We will see all this come into play when Jesus gives this message to them. இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை பார்த்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். So what happened was when they brought this hot water from
Hierapolis. By the time it got to Laodicea, it was lukewarm. ஹேராப்ஸ் என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து சூடான தண்ணீர் லவோதிக்கேயாவுக்கு வரும்பொழுது அது வெதுவெதுப்பாய் மாறுகிறதை இங்கே பார்க்கிறோம். And it had other minerals added because of the clay pipes. அதிலே மற்ற தாது பொருட்களும் அந்த குழாய் வழியாய் வருவது நிமித்தமாக அவர்களுக்கு கிடைத்தது. The water was lukewarm. When they tasted it, they were about to vomit. அவர்கள் அந்த தண்ணீரை குடித்த பொழுது அது வெதுவெதுப்பாய் இருந்தபடினாலே அதை வாந்தி பண்ணி போடும்படியான ஒரு சூழ்நிலை இருந்தது. And in the same way, the cold water, freezing cold from Colossae, when it got to them, it was lukewarm as well. கொலோசேவிலிருந்து வரக்கூடிய அந்த உறைந்த தண்ணீர் இவரிடத்தில் வரும்பொழுது அதுவும் வெதுவெதுப்பான தண்ணீரை போல காணப்பட்டது. Lord Jesus is going to use these to speak to this church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டு இந்த சபைக்கு அவர் பேசுகிறார். As in every letter, Lord Jesus Christ introduces himself with a title. We see that in verse 14. 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சபையுடனே பேசும்போது ஒரு தலைப்பை வைத்துதான் அங்கே அறிமுகப்படுத்தி பேசுகிறார். These things says the Amen, the faithful and true witness, the beginning of the creation of God. 14ஆம் வசனம், லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. Amen is used to affirm the truthfulness of a statement. ஆமென் என்று சொல்லும்போது சத்தியத்திற்கு உடைய ஒரு தேவனாக இங்கே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். We say amen at the end of prayer and we agree. கடைசியிலே அவர் காரியத்தை சொல்கிறார், அதை நாமும் கூட ஒற்றுக்கொள்ளுகிறோம். Remember, Jesus used, before he made a statement, he used verily, verily, I say unto you, which means the statement he made was true. ஆண்டவர் சொல்லுகிற சில வாக்குகளுக்கு முன்பதாக மெய்யாகவே மெய்யாகவே என்று பயன்படுத்துவார். அப்படி என்றால் அந்த சொல்லப்படுகிற காரியம் மிகவும் உண்மையான சத்தியமான காரியமாய் முக்கியமானதாக இருக்கும் என்பதாக. 2 Corinthians chapter 1 and verse 20, for all the promises of God in him is yes, in him is amen, to the glory of God to us. 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. The second thing is he is faithful and true witness. அவர்கள் சத்தியமும் உண்மையுள்ள சாட்சிகளாய் இருந்தார்கள். Lord Jesus Christ is the faithful and true witness. And he says, and also say, is the beginning of all creation. Colossians, we read chapter 1 and verse 16, all things were created through him and by him. கொலோசியர் 1:16 நாம் இப்படியாக பார்க்கிறோம், சகலவற்றையும் அவருக்காகவும் அவர் நாம மகிமைக்காகவும் தான் படைத்தார் என்பதாக அவர்தான் உண்மையுள்ள சாட்சியும் சத்தியமுள்ள தேவனுமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, so this is the title he refers himself to. இதுதான் அவர்களுக்கு கொடுக்கிறதான தலைப்பாக இருக்கிறது. So he is before all things and in him all things consist. சகலமும் உடையவராக அவரே இருக்கிறார் என்று. We read that he is Alpha, that means he is the creator. ஆல்பா என்று சொல்லும் பொழுது அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். He is Omega, that means he is the consummator. அவர்தான் ஒமேகா என்றால் அவர்தான் துவங்கினதை முடிக்கிறவராகவும் இருக்கிறார். You know, when they received this letter from the Lord Jesus Christ, there was a very large Jewish population in Laodicea. லவோதிக்கேயாவிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே யூதர்களுடைய அதிகமான நபர்கள் அங்கே வசிக்கிறதை பார்க்கும் பொழுதுதான் தேவன் இந்த சபைக்கு இந்த காரியங்களை சொல்லுகிறார். You know, city was a very wealthy city. இந்த பட்டணமானது மிகுந்த செழிப்பு நிறைந்த ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. You know, they had confidence in themselves. ஆகவே அவர்கள் தங்கள் மீது தன்னம்பிக்கை உடையவர்களாய் காணப்பட்டார்கள். You know, what happened was there was an earthquake in 60 AD and the city suffered great damage.
At the time, the Roman government said they will give some financial help to rebuild the city. 60 AD அந்த பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வந்தது நிமித்தமாக அந்த பட்டணம் முழுவதும் இடிந்து விழுந்தது. ஆக ரோமானியர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு பணம் தருகிறோம், மீண்டுமாக இந்த பட்டணத்தை கட்டி எழுப்புங்கள் என்று. The people from that city said to the Roman government, we don't need your help, we have enough money to build our own city. அவர்கள் அந்த ரோமானிய அரசிடத்திலே சொன்னார்கள், எங்களுக்கு உங்களிடத்தில் எந்த விதமான உதவியும் தேவையில்லை, எங்களிடத்திலே பணம் இருக்கிறது, நாங்கள் அதை வைத்து இந்த பட்டணத்தை மீண்டுமாய் கட்டுவோம் என்பதாக. They were so confident. All these things you will see will play in the message Lord gives to them. They thought they had a lot of money, they were wealthy. நடந்ததான எல்லா சூழ்நிலைகளை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அவர்கள் தங்களை குறித்து மிகவும் பெருமையாகவும் எல்லாம் எங்களிடத்தில் உண்டு என்று சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்கள். Jesus says to them that you are a lukewarm church. ஆண்டவராகிய இயேசு அவர்களை பார்த்து, சபையை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வெதுவெதுப்பான சபை என்று. This is a complaint, yes, about them. This is what Jesus said. இதுதான் ஆண்டவர் அவர்கள் மீது வைத்திருந்த புகாரான காரியம். You are lukewarm Christians, I am going to vomit you out of my mouth. நீங்கள் வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடியினாலே நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். Anything lukewarm you don't like. If you want to drink coffee, you want to drink it hot. எதெல்லாம் வெதுவெதுப்பாய் இருக்கிறதோ அதை குடிப்பதற்கு நாம் விரும்ப மாட்டோம். ஒரு காஃபி குடிக்க வேண்டும் என்றால் அது சூடாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். He said, I would rather you were hot or cold. ஆண்டவர் சொல்கிறார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறபடியினால். If they are hot, they are on fire for God. அவர்கள் அனலாய் இருப்பார்கள் என்றால் தேவனுக்கு என்று அக்கினியாய் இருக்க முடியும். If you are cold, there is at least room for God to work in them. This is what he is saying to them. குளிராய் இருப்பார்கள் என்று சொன்னால் தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே ஏதாவது சில கிரியைகளை செய்து அவர்களை மீண்டுமாக எழுப்ப முடியும். You are neither hot nor cold. அவர்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறார்கள். Look at some examples of what a lukewarm church or a Christian is like. சில உதாரணங்களை பார்ப்போம். வெதுவெதுப்பாய் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சபை எப்படி இருக்கும் என்பதாக. They don't take Lord Jesus Christ seriously. They don't take Bible seriously. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். வேத வசனத்தை குறித்து முக்கியத்துவப்படுத்த மாட்டார்கள். They don't reach out for the lost. அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடி அவர்கள் போக மாட்டார்கள். And they have no witness for others. தங்களையே ஒரு சாட்சியாக மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள். They don't use Bible as their guidelines in their life. வேதத்தை அவருடைய வாழ்க்கை நடத்தும்படியான ஒரு புத்தகமாக அவர்கள் பயன்படுத்தவும் மாட்டார்கள். This is what you will find a church which is lukewarm or a Christian who is lukewarm. இப்பேற்பட்டவர்கள்தான் வெதுவெதுப்பான சபையாக கிறிஸ்தவர்களாய் காணப்படுவார்கள். As I said, this church was self-sufficient. இந்த சபையானது தங்களுக்கு போதுமானது எல்லாம் அவரிடத்திலே இருந்ததாக காணப்படுகிறது. Probably they had a big congregation. They are wealthy. அவரிடத்திலே ஒரு மாபெரும் கூட்டம் இருந்தது. நிறைய காரியங்கள் அவரிடத்தில் இருந்தது. They didn't need anybody. Not even God. அவர்களுக்கு யாரும் தேவைப்படாத ஒரு சூழ்நிலையிலே ஏன் தேவன் கூட அவர்களுக்கு தேவைப்படவில்லை. That's why God rebukes them in verse 17. Because you say I am rich, I have become wealthy. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். They felt they were rich and they were wealthy. Remember, they had a lot of money. I said when they had the earthquake, the government wanted to help. Roman government, they turned down their help. அவர்கள் மிகுந்த ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். அவர்கள் பட்டணத்தில் வந்ததான அந்த பூகம்பத்தின் நிமித்தமாக பட்டணம் இடிந்து விழுந்திருந்தாலும் ரோமானியர்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்றாலும் அவர்கள் சொன்னார்கள், எங்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது, நாங்களே இதை பார்த்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். They thought they were
rich. Because you say, I am rich and have become wealthy and have need of nothing, and do not know that you are wretched, miserable, poor, blind and naked. ஆக கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவன் என்று, தரித்திரன் என்று, குருடன் என்று, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு குறைவில்லை என்று சொல்லுகிறாய், ஆனால் குறைவு உன்னிடத்திலே உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். What a statement to make. இப்பேற்பட்ட ஒரு அறிக்கையை தேவன் சொல்லுகிறார் பாருங்கள். You are wretched, miserable, poor, blind and naked. நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறார்கள். He is describing their spiritual condition. ஆண்டவர் அவருடைய ஆவிக்குரிய நிலையை இங்கே விவரித்து காண்பிக்கிறார். This was the condition of the church in Laodicea. லவோதிக்கேயாவில் இருக்கிறதான சபையினுடைய நிலை இதுதான். Not only when you say the church, the condition of the believers. அந்த சபையின் நிலை மாத்திரமல்ல, அந்த சபையில் உள்ள விசுவாசிகளின் நிலையும் இதுதான். Jesus said, you are wretched, you are miserable, you are poor. Poor in the sense he was referring, you are totally bankrupt, blind. அவர் அவர்களை பார்த்து, நீ தரித்திரனாய் இருக்கிறாய், நிர்வாணியாய் இருக்கிறாய், நிர்பாக்கியமுள்ளவனாய் இருக்கிறாய், குருடனாய் இருக்கிறாய் என்று சொல்லி நீ திவாலான ஒரு சபையாக இருக்கிறாய் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறார். Remember, I mentioned earlier they had a medical school and they boasted about that ointment they produced there. Jesus is saying, you are blind spiritually. முன்பதாக நான் சொன்னேன், அவர்கள் மருத்துவத்திலே சிறந்தவர்களாகவும் ஆடை உற்பத்தி பண்ணுவதிலே சிறந்தவர்களாகவும் இருந்தார்கள் என்று சொல்லி, ஆனாலும் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே குருடர்களாய் இருக்கிறார்கள். And he said, you are naked. Remember, we said they had this black wool and they produced expensive clothes. And they also exported them. The clothing was there. முன்பதாக நான் சொன்னேன், அவர்களிடத்தில் எல்லா விதமான ஐஸ்வர்யமான காரியங்கள் இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அவர்கள் உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் மிகுந்த ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார்கள். But in their spiritual condition is what the Lord Jesus Christ is describing here. And he rebukes them. ஆனாலும் தேவன் அவருடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து இங்கே சொல்லும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். You are wretched, miserable, poor, blind and naked. What a statement to make. கர்த்தர் சொல்லுகிற காரியம் அவர்களை குறித்து நிர்பாக்கியும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even though they were totally out of fellowship with God. அவர்கள் தேவனோடு கூட முற்றிலுமாய் ஐக்கியம் இல்லாதவர்களாய் இருந்தாலும், even though their condition was lukewarm, and Jesus said, I want to vomit you out of my mouth. சூழ்நிலைகள் வெதுவெதுப்பாய் இருக்கிறார்கள், தேவனுடைய ஐக்கியப்பட்டு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்பதாக. He is graciously giving them counsel. கிருபை நிமித்தமாக அவர்களுக்கு தேவன் ஆலோசனை வழங்க இருக்கிறார். Verse 18, I will counsel you to buy from me gold refined in the fire, that you may be rich, white garments that you may be clothed, the shame of your nakedness may be not be revealed, and anoint your eyes with eye salve, that you may see. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ளுகிறதுக்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கொம்புடனே வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். What a statement. He is talking about gold refined in fire. அருமையான காரியத்தை கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறார். நெருப்பிலே போடப்பட்ட தங்கம் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது என்று பாருங்கள். He is talking about pure faith. That's what you read in 1 Peter chapter 1 and verse 7. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அதை தான் நாம் பார்க்கிறோம். தூய்மையான சுத்த விசுவாசம். Gold refined in the fire. அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும். Then he talks about white garments. He said, you're poor, you're blind and naked. வெண் வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தரித்திரனும்
குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறாய் என்று. What he is saying to me, you are spiritually naked. You need the white garment. ஆவிக்குரிய ரீதியிலே நீ நிர்வாணியா இருக்கிறாய், ஆகவே உனக்கு வெண்வஸ்திரம் தேவைப்படுகிறதா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். White garment speaks of the righteousness of God. வெண்வஸ்திரம் என்று சொல்லும்போது தேவனுடைய நீதியை குறிக்கிறதா இருக்கிறது. And then he says, I have a better eyes. That's what he's saying. Anoint your eyes. நான் உனக்கு அபிஷேகிக்கப்பட்ட புதிய கண்களை கொடுக்கிறேன் என்றும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். So that you will lose your spiritual blindness, that you may see. அப்படி நீ இந்த புதிய கண்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு இருக்கிறதான ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை நீ முற்றிலுமாய் மாற்றிக்கொள்ள முடியும் என்று தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். That's what he is saying. Eyes of your understanding may be enlightened. உன்னுடைய புரிந்து கொள்ளுகிற அந்த மனக்கண்கள் திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். This is he is counseling them to get back and repent. கர்த்தர் அவர்களை மீண்டுமாக புதுப்பித்து மனம் திரும்புவதற்கு அழைக்கிறார். Verse 19, as many as I love I rebuke and chasten, therefore be zealous and repent. வெளிப்படுத்தல் விசேஷம் 3:19 நான் நேசிக்கிறவர்கள் எல்லோருக்குள்ளும் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. God loves everyone, unbelievers, Christians who have become lukewarm. He is saying, repent. தேவன் எல்லோரையுமே நேசிக்கிறார். கிறிஸ்தவர்கள், அந்நியர்கள், வெதுவெதுப்பா இருக்கிறவர்கள் என்று சொல்லி எல்லாரையுமே நேசிக்கிறார். ஆனால் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள் என்று. And verse 20 is, behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come in to him, dine with him, and he with me. வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடனே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். What a picture. The Lord Jesus Christ is not allowed into the church of Laodicea. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லவோதிக்கேயா சபைக்குள்ளாக அவர் அனுமதிக்கப்பட முடியாதவராய் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். They are wealthy. Probably they had a beautiful church. இடத்துல எல்லாம் இருக்கிறது, மிக அழகான அருமையான ஒரு சபையாய் அது காணப்படுகிறது. But Lord Jesus Christ gives a picture that he is standing outside the door and knocking at the door. ஆனால் ஒரு படத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாசலுக்கு வெளியே நின்று கதவை தட்டுகிறதை போல. Behold, I stand at the door and knock. இதோ நான் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I don't know whether you've seen the picture of Lord Jesus Christ standing outside the door and knocking. நீங்கள் பார்த்திருக்கீங்களா என்ன தெரியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதவுக்கு வெளியே நின்று தட்டி கொண்டிருக்கிறது போல ஒரு படம். When the painter originally painted the door, Jesus standing outside and knocking. அந்த ஓவியர் அந்த ஓவியத்தை வரைவதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாசலுக்கு வெளியே நின்று கதவை தட்டுகிறது போல He deliberately left it. Jesus knocking, the only way that Jesus can get inside the church or inside the heart of the believer when they open the door. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியே நின்று தட்டி கொண்டிருக்கிறார் அந்த வாசல் கதவை. அவர் உள்ளே போவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. உள்ளே இருக்கிறவர்கள் வந்து அந்த கதவை, அந்த இருதயத்தின் கதவை திறந்தால்தான் அவரால் உள்ளே போக முடியும். The person on the other side has to let him in. That's what he is saying here. Note and then note. I'll come into him, I will dine with him, and he with me. உள்ளே இருக்கிற நபர் இயேசு உள்ளே வரும்படியாக அழைப்பு கொடுத்து அவர் கதவை திறந்தால்தான் அவர் உள்ளே சென்று அவர்களுடனே கூட போஜனம் பண்ண முடியும். பிரியமானவர்களே, This is his plea to the church that's totally lukewarm. மிகுந்த வழி அப்பேற்பட்ட வெதுவெதுப்பா இருக்கிற சபைக்கு He's knocking at the door. ஆண்டவர் வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். I want to come in. I want to fellowship with him. I want to linger with you. I want to dine with you. ஆண்டவர் வெளியே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட நான் உன்னோடு கூட பேச விரும்புகிறேன், உன்னோடு கூட போஜனம் பண்ண விரும்புகிறேன், உன்னோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். This is his plea to the lukewarm church. This is his plea to lukewarm Christians today. இன்றைக்கு இருக்கிறதான வெதுவெதுப்பாய் இருக்கிற சபைக்கும் விசுவாசிக்கும் இருக்கிற மிகப்பெரிய வலி வேதனை இதுதான். And the reward we see here
verse 21 and 22. To him who overcomes, I will grant to sit with me on my throne. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். What a privilege. Grant to sit with him on his throne. He says, as I also overcame and sat down with my Father on his throne. எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியமான காரியத்தை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். நான் அமர்ந்திருக்கிற என் சிங்காசனத்திலே அவனையும் உட்கார வைப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் இங்கே வாக்குரைக்கிறார். This is the reward for the overcome. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இதுதான் பரிசாக தேவன் கொடுக்கிறார். He that hear what the Lord is saying to the churches. That's what in verse 2. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். What is he saying? As we come to close today, what is the Spirit of God speaking to you, speaking to the church? இந்த செய்தியை முடிப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டிய காரியம் என்ன? ஒவ்வொருத்தரோடு கூட ஆண்டவர் பேசக்கூடிய காரியத்தை இங்கே நாம் பார்ப்போம். You may be a pastor, you may be a leader, you may be a believer. Examine your spiritual condition. நீங்கள் ஒரு போதகராய் இருக்கலாம், ஒரு தலைவராய் இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். உங்களுடைய ஆவிக்குரிய நிலை குறித்து நாம் தான் பரிசோதனைக்க வேண்டும். Are you hot? Are you cold? Jesus is standing outside the door and knocking whether someone will open the door. நீங்கள் அனலா இருக்கிறீர்களா, குளிரா இருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தின் வாசல் அண்டையிலே நின்று கொண்டு தட்டி கொண்டிருக்கிறார். என் மகன் திறப்பானா திறக்க மாட்டானோ என்று சொல்லி. His plea is to come inside and to fellowship. What a reward awaits for those. A guarantee to get to heaven. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் அவர் கொடுக்கிற பரிசானது மிக பெரியதாக இருக்கிறது. ஆக நாம் பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, Just going to lead you in a prayer. If you do not know the Lord Jesus Christ, or if you've gone away from him, pray this prayer with me. நான் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை எடுக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருப்பீர்கள் என்றால் அல்லது தேவனை விட்டு வழிவிலகி இருப்பீர்கள் என்றால் இந்த ஜெபத்தை எனக்கு பின்பதாக தொடர்ந்து செய்யுங்கள். Loving Heavenly Father, we thank you for your word. Lord, thank you for speaking to me. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நன்றி இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசுகிறதற்காக. Thank you for sending your son Jesus to die for me on the cross of Calvary. He died and rose again on the third day. Lord Jesus, thank you for dying for my sins. Cleanse me with your precious blood. நன்றி பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கல்வாரி சிலுவிலே அனுப்பி தந்தீர். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என்னுடைய பாவங்களை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை நீதிமானாக்கும். நான் உம்மை என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். Come into my life and I make you Lord of my life. In Jesus' name. என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வந்து என்னுடைய தேவனாக இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you prayed that prayer, you become a Christian. I would advise you to go to a local church and fellowship with them. God bless you. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்திருந்தால் நீங்கள் இப்போது ஒரு கிறிஸ்தவராய் மாறியிருக்கிறீர்கள். தொடர்ந்து தேவனை இன்னும் அறிய உங்கள் அருகாமையில் உள்ள சபைக்கு சென்று தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.